Fifth sum, find the value of first subdivision cos 105 degree. ஓகே, எனக்கு cos 105 டிகிரியோட வேல்யூ தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நோன் ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ரெண்டு நோன் ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணணும் இங்கே, சரிங்களா? ஸோ அப்போது இந்த 105 கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 + 45. ஸோ அப்போ ரெண்டுமே நோன் ஆங்கிளாக இருக்கும். அப்போது இந்த 105 நான் எப்படி ரீரைட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ cos of 105க்கு பதிலாக நான் 60 + 45 போட போகிறேன். பார்த்தீங்களா? அப்போ ஆட் பண்ணுறப்போ எனக்கு 105 தானே கிடைக்குது, சரிங்களா? இப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் cos of a + bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. நம்மளுக்கு cos of a + b ஓட ஃபார்முலா வந்து என்னது? cos a cos b மைனஸ், ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் sin a sin b, சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போது நான் இது எப்படி எழுத போகிறேன்? cos ஏன்றது வந்து 60 எடுத்துக்கலாம், and bன்றது 45 எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ cos ஏன்றது வந்து என்னது? cos 60 இன்ட்டு cos b வந்து cos 45 மைனஸ் sin ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 60 அண்ட் sin bன்றது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஓகேவா? ஸோ cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 மைனஸ் sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2 இன்ட்டு sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2, சரிங்களா? அப்போ இங்கே ப்ராடக்ட் பண்ணுறப்போ இங்கே 1/2√2 மைனஸ் √3/2√2, சரிங்களா? ஸோ காமன் டினாமினேட்டர் இருக்கனால கம்பைன் பண்ணி எழுதலாம். அப்போ 2√2 தான் எல்சிஎம், சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே கீழே வந்து காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1 - √3, ஓகேங்களா? ஸோ 1 - √3 டிவைடட் பை 2√2 தான் த வேல்யூ ஆஃப் cos 105 டிகிரி, ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் sin 105 டிகிரி. ஓகே, ஸோ இந்த 105 டிகிரி நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? sin ஆஃப் 60 + 45, சரிங்களா? அதாவது a + b அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு sin ஆஃப் a + b ஓட ஃபார்முலா வந்து என்னது? sin a cos b + cos a sin b, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம எழுத போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா sin ஏன்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்றது வந்து என்னது? 60 டிகிரி. ஸோ sin 60 டிகிரி இன்ட்டு cos b வந்து 45 டிகிரி ப்ளஸ் cos a வந்து பார்த்தீங்கன்னா cos ஏன்றது வந்து என்னது? 60 டிகிரி. ஸோ sin b வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, ஓகேங்களா? ஸோ அப்போ sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2 இன்ட்டு cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 ப்ளஸ் cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு √3/2√2 இங்கே பார்த்தீங்கன்னா 1/2√2, சரிங்களா? ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மேலே இருக்க டேர்மை கம்பைன் பண்ணி எழுதலாம். அப்போ √3 + 1. Therefore, the value of sin 105 degree is √3 + 1 divided by 2√2. Third subdivision, tan 7π/12. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதாவது பைக்கு வந்து நான் 180 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது tan இன்ட்டு 7 இன்ட்டு பைக்கு பதிலாக 180 போட போகிறேன் டிவைடட் பை 12. ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்? 112 is 12. ஸோ ரிமைனிங் வந்து 6. ஸோ 5 டைம்ஸ். அப்போது 15. ஸோ 12 × 15 is 180. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 7 × 15 ப்ராடக்ட் பண்ணுறப்போ 7 × 15 will be 105 டிகிரி, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 105 டிகிரி நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? tan ஆஃப் 60 + 45 டிகிரி, சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு tan ஆஃப் a + b ஓட ஃபார்முலா என்ன தெரியும்? tan a + tan b டிவைடட் பை 1 - tan a இன்ட்டு tan b, ஓகேவா? சரி, நம்ம இந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது tan ஏன்றதுக்கு இங்கே ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி அண்ட் பின்றது 45 டிகிரி. அப்போது tan ஏன்றது வந்து 60 டிகிரி. ஸோ ப்ளஸ் tan பின்றது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி டிவைடட் பை 1 - tan ஏன்றதுக்கு 60 டிகிரி போடுங்க இன்ட்டு tan பின்ற இடத்துல 45 டிகிரி போடுங்க, சரிங்களா? நம்மளுக்கு tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன தெரியும்? √3 ப்ளஸ் tan 45 is 1 டிவைடட் பை 1 - tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3 இன்ட்டு tan 45 டிகிரியோட வேல்யூ 1 தான், ஓகேங்களா? அப்போ √3 தான் கிடைக்கும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராப்பரான ஒரு டேர்மை கொண்டு வரணும்னா நம்ம அதை கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட்னா என்ன பண்ணுவோம்?
கீழே இருக்க டினாமினேட்டரை சைனை சேஞ்ச் பண்ணி மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது கான்ஜுகேட் பண்ணனா √3 + 1 டிவைடட் பை 1 - √3 இன்டூ இந்த டினாமினேட்டரை நம்ம மேலேயும் கீழேயும் சைனை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 + √3 டிவைடட் பை 1 + √3 which is equal to இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டுமே சேம் டேர்ம் தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 + √3 the whole square divided by இது பார்த்தீங்கன்னா in terms of a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அப்போது ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1, ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் b ஸ்கொயர்ன்றது என்னது √3 ஸ்கொயர் which will be 3. சரியா? அப்போது ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a plus b the whole square. அப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ a ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து √3 ஸ்கொயர் வந்து 3 ப்ளஸ் 2ab வந்து என்னது 2√3 into 1 வந்து 2√3. ஓகேங்களா? இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 - 3 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் -2 கிடைக்கும் which is equal to 3 + 1 வந்து 4 ப்ளஸ் 2√3 டிவைடட் பை -2. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 காமன் எடுக்கலாமா? அப்போது 2 காமன் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரிமைனிங் 2 into 2 + √3 டிவைடட் பை -2. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணலாமா? அப்போ ரிமைனிங் ஒரு மைனஸ் என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் 2 + √3. So the value of tan 105 degree is equal to minus of 2 + √3. Sixth sum, prove that first subdivision cos of 30 degree plus x is equal to √3 cos x minus sin x divided by 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது LHS should be equal to RHS. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHS எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க cos of 30 degree plus x. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் cos of a plus b ஓட ஃபார்முலா வந்து என்னது cos a cos b மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போடணும், மைனஸ் sin a sin b. சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் எழுத போகிறேன். அப்போது cos ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, பின்றது வந்து எக்ஸ். அப்போது cos a வந்து cos 30 டிகிரி இன்ட்டு cos b வந்து cos எக்ஸ். சரிங்களா? மைனஸ் sin a வந்து பார்த்தீங்கன்னா sin 30 டிகிரி இன்ட்டு sin b வந்து sin எக்ஸ். சரிங்களா? நம்மளுக்கு cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன தெரியும் √3/2 இன்ட்டு cos எக்ஸ் மைனஸ் sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது 1/2 இன்ட்டு sin x. சரி, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. அப்போ நம்ம சேர்த்து எழுதலாமா? அப்போது டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2, மேலே வந்து என்ன இருக்குது √3 cos x மைனஸ் 1 இன்ட்டு sin x will be sin x. இங்கே பாருங்கள் RHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க √3 cos x minus sin x divided by 2. நம்மளுக்கும் சேம் அதே தான் கிடச்சிருக்கு. அப்போது LHS is equal to RHS. ஓகேங்களா? it is equal to RHS, hence proved. Second subdivision cos of pi plus theta. ஓகே, ஸோ நான் LHS எடுத்துக்க போகிறேன். நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணுவோம் மைனஸ் cos thetaன்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ cos of pi plus theta. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் cos of a plus b is equal to cos a cos b minus sin a sin b. ஓகேங்களா? ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். அப்போ cos ஏன்றது வந்து நம்ம பைன்னு எடுத்துக்கலாமா, பின்றது தீட்டான்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போது cos ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா cos pi இன்ட்டு cos b வந்து cos theta மைனஸ் sin a வந்து sin pi இன்ட்டு sin b வந்து sin theta. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சிருக்கணும் cos பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 அண்ட் sin பையோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? cos பைக்கு பதிலாக நான் 1 போட போகிறேன். -1 இன்ட்டு cos theta மைனஸ் sin பைக்கு பதிலாக 0 இன்ட்டு sin theta. அப்போ எனக்கு இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் மைனஸ் cos theta which is equal to RHS. அது என்ன கொடுத்துருக்காங்க which is equal to RHS, hence proved. Third subdivision sin of pi plus theta. ஓகே, ஸோ LHS எடுத்துக்கலாமா? ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க மைனஸ் sin thetaன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ LHS வந்து பார்த்தீங்கன்னா sin of pi plus theta. ஸோ நம்மளுக்கு sin of a plus b ஓட ஃபார்முலா என்ன தெரியும் sin a cos b plus cos a sin b. சரிங்களா? ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாமா? அப்போது sin ஏன்னு பார்த்தீங்கன்னா sin pi, cos b வந்து cos theta plus cos a வந்து பார்த்தீங்கன்னா cos pi இன்ட்டு sin b வந்து பார்த்தீங்கன்னா sin theta. சரிங்களா? ஸோ அப்போ sin பையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் 0 இன்ட்டு cos theta ப்ளஸ் cos பையோட வேல்யூ வந்து என்னது -1 இன்ட்டு sin theta. அப்போ இந்த டேர்ம் வந்து வேனிஷ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் -1 இன்ட்டு sin theta which is equal to minus sin theta. ஸோ அதுதானே RHS கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போது which is equal to RHS, hence proved. 7th sum, find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. ஓகே, இங்கே வந்து ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களாம், இதை வச்சு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் is equal to 0. ஸோ இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டு. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் sin 15 டிகிரியும் அண்ட் cos 15 டிகிரியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ sin 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த sin 15 டிகிரி நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் நோன் ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 15 டிகிரி நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 60 minus 45 போடலாமா? ஸோ 60 minus 45 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 டிகிரி தானே கிடைக்கும். அப்போ நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் a minus b நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ sin ஆஃப் a minus b யோட ஃபார்முலா என்னது? sin a cos b minus cos a sin b. சரிங்களா? ஸோ அது மாதிரி எழுதுவோமா? அப்போது sin 60 டிகிரி இன்டூ cos 45 டிகிரி மைனஸ் cos 60 டிகிரி இன்டூ sin 45 டிகிரி. ஓகேவா? ஸோ sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3/2 into cos 45 degree value 1/√2 minus cos 60 degree ஓட வேல்யூ வந்து 1/2 into sin 45 degree ஓட வேல்யூ 1/√2. சரிங்களா? அப்போது இங்கே √3 into 1 will be √3 divided by 2√2 minus 1/2√2. சரிங்களா? அப்போது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கனால நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாமா? அப்போது √3 minus 1. சரிங்களா? நான் sin 15 டிகிரியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்? cos 15 டிகிரியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ cos 15 டிகிரி, இந்த cos 15 டிகிரி நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? cos ஆஃப் 60 minus 45 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? cos ஆஃப் a minus b. ஸோ cos ஆஃப் a minus b யோட ஃபார்முலா என்னது? cos a cos b ப்ளஸ் sin a sin b. அப்போது cos 60 டிகிரி cos 45 டிகிரி ப்ளஸ் sin 60 டிகிரி sin 45 டிகிரி. ஓகேவா? அப்போது cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2 இன்டூ cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 ப்ளஸ் sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2 இன்டூ sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. ஸோ அப்போது 1/2√2 a ப்ளஸ் √3/2√2. ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர்னால நம்ம சேர்த்து எழுதுருவோம். அப்போது 1 + √3. ஸோ த வேல்யூ ஆஃப் cos 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 + √3/2√2. ஓகேங்களா? சரி, இப்போ நான் இது ரெண்டுத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம இங்கே ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ரூட்டுமே நம்ம ஆட் பண்ணணும். அப்போது எப்படி ஆட் பண்ணுவோம்? sin 15 டிகிரி ப்ளஸ் இந்த cos 15 டிகிரி வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா sin 15 டிகிரியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? √3 - 1 டிவைடட் பை 2√2 ப்ளஸ் cos 15 டிகிரியோட வேல்யூ 1 + √3/2√2. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துமே சேம் டினாமினேட்டர் தானே, அப்போது சேர்த்து எழுதலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா √3 - 1 + 1 + √3. அப்போது -1 + 1 கேன்சல் பண்ணிட்டானா ரிமைனிங் என்ன இருக்குது? √3 + √3 which is 2√3 divided by 2√2. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் வந்து √3/√2. ஸோ இதுதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸு. ஸோ இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ரூட்டுமே ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது sin 15 டிகிரி இன்டூ cos 15 டிகிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னது? sin 15 டிகிரியோட வேல்யூ வந்து √3 - 1 டிவைடட் பை 2√2 இன்டூ cos 15 டிகிரியோட வேல்யூ வந்து 1 + √3/2√2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டர் ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் a - b இன்டூ a + bயில் இருக்குது. அப்போ நம்ம a² - b² தானே ஃபார்முலா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா a² என்னது? √3² which is 3 minus b² என்னது? 1² which is 1 divided by கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 × 2 will be 4 and 4 into இந்த 2√2 into 2√2 வந்து 2. ஸோ அப்போது என்ன கிடைக்கும்? 4 × 2 which is 8. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேலே 2/8. ஸோ which is equal to 1/4. சரிங்களா?
அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? ஸோ அப்போது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் minus sum of the root வந்து என்னது? sum of the root is root 3 by root 2. So root 3 by root 2 into x plus product of the root வந்து 1 by 4 which is equal to 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து பாருங்களேன், இங்கே ரூட் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு ப்ராப்பர் நம்பராக மாற்றுறதுக்கு நான் மேலேயும் கீழேயுமே ரூட் 2 நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் root 3 by root 2 into root 2 by root 2. ஸோ நம்ம கேன்சல் பண்ணாலும் அது போயிடும். ஓகேங்களா? ஸோ into x plus 1 by 4 which is equal to 0. அப்போது பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் root 3 into root 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 into 2 வந்து என்னது? 6. ஸோ அதை ரூட்குள்ளே எழுதிருங்க. 6 root. ஸோ root of 6 divided by 2 root 2 into root 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 into x plus 1 by 4 equal to 0. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து என்னது? இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ எல்சிஎம் வந்து 4 தான் எல்சிஎம். ஸோ அப்போ இங்கே மேலே வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 4 ப்ராடக்ட் பண்ணுறப்போ 2 ரிமைனிங் இருக்கும். அப்போ வந்து 2 root 6x plus 1 is equal to 0. ஸோ இந்த 4 ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகிறப்போ 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 2 root 6x plus 1 is equal to 0. ஸோ இதுதான் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? 8th sum, expand cos of a plus b plus c, hence prove that cos a cos b cos c is equal to sin a sin b cos c plus sin b sin c cos a plus sin a cos b if a plus b plus c is equal to pi by 2. ஓகே, இங்கே வந்து cos a plus b. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா cos of a plus b plus c expand பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம அதை எடுத்துக்குவோம். cos of a plus b plus c. ஓகே, நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் டேர்மை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? a plus b plus c வந்து வேல்யூ வந்து pi by 2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, எனக்கு வந்து cos of a plus b தான் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி 3 டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணிக்கலாம். அதாவது இந்த a plus b வந்து நான் ஒரே டேர்மாக, அதாவது a டேர்மாக எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இந்த cன்றதை தனியாக ஒரு b டேர்மாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது எனக்கு cos of a plus bன்ற ஒரு டேர்ம் இருக்கா? ஸோ அது மாதிரி நான் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ cos of a plus b யோட ஃபார்முலா என்னது? cos a cos b மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும், மைனஸ் sin a sin b. சரிங்களா? அப்போ நான் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். cos of இந்த a plus b நான் ஒரே டேர்மாக ஏன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த c டேர்மை நான் ஒரு தனியாக b டேர்மாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது cos aன்றது வந்து பார்த்தீங்கன்னா a plus b இன்ட்டு cos b வந்து என்னது? c மைனஸ் sin of a plus b into sin c. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஃபர்தராக நம்ம இந்த cos of a plus b எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? ஸோ cos of a plus b வந்து பார்த்தீங்கன்னா cos a cos b மைனஸ் sin a sin b. ஓகேங்களா? ப்ராக்கெட் போட்டுங்க, ஏன்னா வெளியே ஒரு cos c இருக்குது. இன்ட்டு cos c மைனஸ் அதே மாதிரி இந்த sin of a plus b நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராக்கெட் போட்டுங்க. ஸோ sin of a plus b பார்த்தீங்கன்னா sin a cos b ப்ளஸ் cos a sin b. சரிங்களா? இன்ட்டு இங்கே வந்து sin c இருக்குது. ஓகேவா? இன்ட்டு sin c. சரி, இப்போ நான் இந்த cos c உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த sin c உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு டேர்மும் எழுதிங்க. அதாவது cos of a plus b plus c. சரிங்களா? நம்மளுக்கு இங்கே a plus b plus c யோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? which is pi by 2. சரிங்களா? அப்போ நான் இங்கே என்ன போட போகிறேன்? a plus b plus c க்கு பதிலாக நான் cos pi by 2ன்னு போட போகிறேன். சரிங்களா? pi by 2 ஓட வேல்யூ வந்து என்னது? cos pi by 2 ஓட வேல்யூ 0. சரிங்களா? அப்போ நான் இதுக்கு பதிலாக நான் 0 போட போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில். சரி, இப்போ நான் வந்து இந்த cos c-யும் இந்த sin c-யும் உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? cos a cos b cos c மைனஸ் sin a sin b cos c. சரிங்களா? மைனஸ், ஸோ உள்ள ப்ராடக்ட் பண்ணுறப்போ இந்த sin c இங்கே ப்ராடக்ட் ஆகும், அண்ட் இந்த மைனஸ் சைன் இங்கே ப்ராடக்ட் ஆகும். அப்போ மைனஸ் sin a cos b sin c. அதே மாதிரி மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணுறப்போ மைனஸ் cos a sin b இன்ட்டு sin c. சரிங்களா? ஓகே, இந்த cos pi by 2 நம்ம என்ன சொன்னேன்? நான் 0ன்னு போடலாமா அந்த வேல்யூவை? ஸோ நான் டோட்டலாக 0ன்னு போட போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த நெகட்டிவாக இருக்கக்கூடியது எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா sin a sin b cos c
அடுத்து இந்த நெகட்டிவ் டேர்ம் இந்த சைடு கொண்டு வரப்போ ப்ளஸ் சைன் ஏ காஸ் பி சைன் சி ப்ளஸ் அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வரப்போ காஸ் ஏ சைன் பி சைன் சி இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும் which is cos A cos B cos C சரிங்களா ஸோ அப்போ அதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள் cos A cos B cos C is equal to sin A அதே டேர்ம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ ஜஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு நீங்கள் மாற்றி போட்டுங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு hence proved ஓகேங்களா 9th sum prove that first subdivision sin of 45 degree plus theta minus sin of 45 degree minus theta is equal to root 2 sin theta okay so இப்போ நான் LHS எடுத்துக்க போகிறேன் ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க sin of 45 degree plus theta minus sin of 45 degree மைனஸ் தீட்டா ஓகேங்களா சரி நான் இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இந்த தனித்தனியாக எடுத்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் இதோட வேல்யூ அதாவது ஃபஸ்ட்டு திங் வந்து சைன் ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி சரிங்களா இது ஏன்னு வச்சுங்க இது பின்னு வச்சுங்க அப்போது சைன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சைன் 45 டிகிரி காஸ் தீட்டா ப்ளஸ் cos 45 degree to sin theta சரிங்களா ஸோ sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by root 2 into cos theta plus cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by root 2 into sin theta ஸோ ரெண்டுத்துக்குமே root 2 தான் காமன் டினாமினேட்டராக இருக்குது அப்போ நம்ம சேர்த்து எழுதலாமா ஸோ root 2 கீழே போட்டுங்க அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா cos theta plus sin theta ஓகேங்களா ஸோ the value of sin 45 degree plus theta is equal to cos theta plus sin theta divided by root 2 ஸோ அதே மாதிரி நான் sin 45 degree minus thetaக்கு கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா இது in terms of sin of a minus b ஃபார்மேட்டில் இருக்குது அப்போது sin of a minus b ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin a cos b minus cos a sin b அப்போ பார்த்தீங்கன்னா sin 45 degree cos theta minus cos 45 degree to sin theta சரிங்களா sin 45 டிகிரியோட வேல்யூ 1 by root 2 into cos theta minus cos 45 டிகிரியோட வேல்யூ 1 by root 2 into sin theta ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர்னால நம்ம சேர்த்து எழுதலாமா அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து cos theta minus sin theta ஸோ the value of sin 45 degree minus theta is equal to cos theta minus sin theta divided by root 2 ஓகே இப்போ நம்மளுக்கு LHSல வந்து என்ன கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது sin 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா மைனஸ் sin 45 டிகிரி மைனஸ் தீட்டா ஓகேங்களா ஸோ sin 45 டிகிரி ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா cos theta ப்ளஸ் sin theta டிவைடட் பை root 2 மைனஸ் sin 45 டிகிரி மைனஸ் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா cos theta மைனஸ் sin theta டிவைடட் பை root 2 ஓகேங்களா வெளில மைனஸ் எனக்குனால ப்ராக்கெட் போட்டுங்க which is equal to ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர்னால நம்ம சேர்த்து எழுதலாமா அப்போ cos theta ப்ளஸ் sin theta இந்த மைனஸ் எனக்கு உள்ள ப்ராடக்ட் பண்ணுறப்போ மைனஸ் cos theta ப்ளஸ் sin theta ஸோ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் டிவைடட் பை root 2 அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா cos thetaவும் மைனஸ் cos thetaவும் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் வந்து 2 sin theta divided by root 2 ஓகேங்களா ஸோ இன்னும் ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியும் root 2 into root 2 வந்து என்னது 2 தானே தெரியும் அப்போ நான் பார்த்தேன்னா இந்த root 2 வந்து இந்த root 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணனா எனக்கு 2 root 2 sin theta கிடைக்கும் சரிங்களா அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா root 2 sin theta ஓகேவா ஸோ அதுதானே RHSல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க which is equal to RHS hence proved ஓகே செகண்ட் சப்டிவிஷன் sin of 30 degree plus theta plus cos of 60 degree plus theta is equal to cos theta சரி நம்ம ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கோமா ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க sin of 30 degree plus theta plus cos of 60 degree plus theta சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் sin of 30 degree plus thetaவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஸோ அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sin of a plus b ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin a cos b plus cos a sin b ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா sin 30 degree cos theta plus cos 30 degree sin theta சரிங்களா sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by 2 into cos theta plus cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து root 3 by 2 into sin theta ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர்னால நம்ம அதை கம்பைன் பண்ணி எழுதலாமா ஸோ அப்போ 2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா cos theta plus root 3 sin theta சரிங்களா
ஸோ the value of sin 30 plus theta is equal to cos theta plus root 3 sin theta by 2. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம cos of 60 degree plus theta கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ cos of 60 plus theta is equal to என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? cos of a plus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ cos of a plus b ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா cos a cos b minus sin a sin b. சரிங்களா? அப்போது எழுதலாமா? ஸோ cos 60 degree cos theta minus sin 60 degree into sin theta. சரிங்களா? cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 into cos theta minus sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3/2 into sin theta. ஸோ அப்போது நம்ம கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். அப்போது பார்த்தீங்கன்னா cos theta minus √3 sin theta. சரிங்களா? இப்போ LHSல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது sin 30 டிகிரி ப்ளஸ் தீட்டாவையும் இந்த cos 60 டிகிரி ப்ளஸ் தீட்டாவையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட வேல்யூ வந்து cos theta ப்ளஸ் √3 sin theta டிவைடட் பை 2 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா cos theta மைனஸ் √3 sin theta டிவைடட் பை 2. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டராக இருக்குது. அப்போது கம்பைன் பண்ணி எழுதலாமா? அப்போது cos theta ப்ளஸ் √3 sin theta ப்ளஸ் cos theta மைனஸ் √3 sin theta. ஸோ அப்போ இந்த மைனஸ் √3 sin thetaவும் இந்த ப்ளஸ் √3 sin thetaவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா cos theta ப்ளஸ் cos theta which is 2 cos theta divided by 2. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா cos theta கிடைக்கும் which is equal to RHS. hence proved. 10th sum, if a cos of x plus y is equal to b cos of x minus y, then show that a plus b into tan x is equal to a minus b into cot y. சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் given என்னன்றதை எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க? cos of x plus y is equal to b cos of x minus y. சரி, நம்ம இதை ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? cos of x plus y ஓட ஃபார்முலா வந்து என்னது? cos x cos y minus sin x sin y. சரிங்களா? ஸோ a வெளில காமன் எடுத்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா cos x cos y minus sin x sin y is equal to b into இது பார்த்தீங்கன்னா cos of x minus y ஃபார்மேட்டில் இருக்கனால நம்ம எப்படி சொல்லலாம்? cos x cos y plus sin x sin y. ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். அப்போது cos x cos y plus sin x sin y. சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த a உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? a cos x cos y minus a sin x sin y is equal to அதே மாதிரி b உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போது b cos x cos y plus b sin x sin y. ஓகேவா? சரி, இந்த cos டேர்மெல்லாம் ஒரு சைடும் sin டேர்மெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா a cos x cos y minus, ஸோ இந்த b இந்த சைடு வரப்போ minus b cos x cos y is equal to இந்த சைடு போகிறப்போ a sin x sin y plus b sin x sin y. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துலையுமே இந்த cos x cos y காமனாக இருக்கா? அது வெளியில் எடுத்துலாமா? அப்போது cos x cos y into a minus b is equal to இங்கே பார்த்தீங்கன்னா sin x sin y காமனாக இருக்குது. அப்போ அது வெளியில் எடுத்துட்டானா sin x into sin y of a plus b. சரிங்களா? இப்போ RHSல வந்து பார்த்தீங்கன்னா in terms of a plus b tan xம் is equal to a minus b cot yயும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நான் அதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து a minus b பக்கத்தில் cot yன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம அதை காட்ன்றது வந்து என்னது? டேனோட இன்வர்ஸ். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த sin y ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறேன் அண்ட் இந்த cos x ஈக்குவல் டு சைடு கொண்டு போக போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா cos y sin y into a minus b is equal to sin x by cos x into a plus b. ஸோ அப்போ cos y by sin y நம்ம எப்படி எழுதலாம்? cot yன்னு எழுதலாமா? ஸோ cot y into a minus b is equal to tan x of a plus b. சரிங்களா? ஸோ இதை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அதாவது a plus b tan x is equal to a minus b cot y. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இது தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதானே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. hence proved. ஓகேவா?